புதுசுல ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்காக துவா செய்யும் பொழுது பாரிக் லனா ஃபீ சாயினா பாரிக் லனா ஃபீ முத்தினா, எங்களுடைய முத்துனா சின்ன அளவு, அந்த படி அந்த உலக்கு, அதுல எங்களுக்கு பரக்கத்து செய்யி. அப்படி எடுத்தா ஒரு படி அளவுக்கு அதுல பயணம் வர்ற மாதிரி ஆக்குன்னு அர்த்தம். சானா அது 4 முத்து சேர்ந்தது ஒரு சா. ஒரு முத்துங்கிறது ஒரு கை அளவு, ஒரு சா என்று சொல்வது 4 கை அளவு. அதையும் சொல்லி சொல்றாங்க. அதுல எங்களுக்கு பரக்கத்து செய்யுங்க, படியில, எங்களுடைய கோலையில, எங்களுடைய உலக்குல, அதெல்லாம் பரக்கத்து செய்ய என்று கேட்டுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹும்ம இறைவா, இன்ன இப்ராஹிம் அப்துக வ கலீலுக வ நபியுக, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் உன்னுடைய அப்தாகிய, உன்னுடைய நண்பராகிய, உன்னுடைய நபியாகிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்காவுக்காக வேண்டியவர்கள் துஆ செய்திருக்கிறார்கள், மக்காவுக்காக என்ன செஞ்சிருக்கிறாங்க, பிரார்த்தனை பண்ணி இருக்கிறார்கள். எனவே நான் மதீனாவுக்காக பிரார்த்தனை பண்றேன். மக்காவை அவர்கள் புனிதமாக்கி இருக்கிறார்கள், நான் மதீனாவை புனிதமாக்குகிறேன் என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அதனால இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து தான் அந்த புனித அந்தஸ்து வருகிறது என்பதை விளங்கிக் கொள்ளணும். அதுக்கப்புறம் இப்ராஹிம் நபிக்கு முன்னாடியே ஒவ்வொரு நபியுடைய வரலாறுலையும் இந்த ஹஜ்ஜை சேர்த்து வச்சிருப்பாங்க. இந்த வரலாறு எழுதிக்கிறாங்க கசூசுல் அம்பியா மாதிரி புக்குகள் என்ன எழுதியிருப்பாங்கன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ் செஞ்சாங்க, நூஹ் நபி ஹஜ் செஞ்சாங்க, இத்ரீஸ் நபி, ஒரு நபியை சொன்னா அந்த ஹஜ்ஜையும் சேர்த்துக்குவாங்க. அவர் எந்த கடைக்கோடியில் வாழ்ந்தவரா இருந்தாலும் சரி அவரும் போய் ஹஜ் செஞ்சார் என்றெல்லாம் சொல்லுவாங்க. ஹஜ்ஜிங்கிற கடமையும் கூட இப்ராஹிம் நபிக்கு முந்தி கிடையாது, அதை விளங்கிக்கணும். ஹஜ்ஜிங்கிற கடமை இருக்கு, தொழுகை நோன்பு எல்லாம் எல்லாருக்கும் இருந்தது. நோன்பு பத்தி எல்லாம் சொல்லும் பொழுது கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்னிருந்தவருக்கு கடமையாக்கப்பட்டது போலவே கடமை எல்லாம் சொல்றான். ஹஜ்ஜை பொறுத்த வரைக்கும் எப்படி வருதுன்னு கேட்டா, காபத்துல்லாவை கட்டி முடிச்சவனே இப்ராஹிம் நபி அறிவிக்கிறாங்க, வஅஸின் ஃபின்னாஸி பில் ஹஜ், இப்ராஹிமே இப்ப ஹஜ்ஜுக்காக மக்களுக்கு நீ அழைப்பு கொடுப்பீராக. அப்பதான் இப்ராஹிம் தான் பிரகடனப்படுத்துறாரு. எப்படி அழைப்பு, அந்த அழைப்புனா என்ன அழைப்பு தெரியுமா, இது ஆத்மீக சம்பந்தமான அழைப்பு கொடு. அந்த அழைப்பை கேட்டுவிட்டு உன்னிடத்தில் நடந்து வருவார்கள், வெளிந்த ஒட்டகையில் வருவார்கள், வெகு தொலைவில் இருந்தெல்லாம் வருவார்கள், நீ பாட்டு அழைச்சிரு, அது வருவாங்க அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்றான். அவர் இந்த காபத்துல்லா கட்டி முடிச்சவனே ஒரு ஹஜ்ஜுக்கு ஒரு டிக்ளேர் பிரகடனம் பண்ணாரு, ஆண்டுதோறும் நீங்க எல்லாம் ஹஜ்ஜுக்கு எல்லாரும் வாங்க அறிவிச்சிருக்காரு. அந்த அறிவிப்பு எதுக்கு எல்லாம் சொல்றாங்க, அதை கொண்டு தான் அந்த ஹஜ் உருவாகுது அன்னையில இருந்து. அதுக்கு முன்னாடி எல்லாம் அதனாலதான் ஹஜ்ஜுடைய எல்லா காரியங்களையும் எடுத்து பாருங்க. சபா மர்வாவில் ஓடுறோம், ஹஜ்ஜுடைய ஒரு கிரிகை. அதுக்கு முந்தைய உள்ளவங்க எதுக்கு ஓடணும், இந்த அம்மா ஓடுறதுனால நம்ம ஓடுறோம். அந்த ஹாஜரா அம்மா ஓடல என்று சொன்னா நம்ம எதுக்கு அதுல போய் ஓட போறோம், அதுக்கு முந்தைய அந்த மலைக்கு என்ன புனிதம் இருந்துச்சு, ஒண்ணுமே கிடையாது. அப்ப சைத்தானு கல்லறிகிறீங்க. அதுவும் இவருடைய இந்த அர்த்த சம்பவம் வரப்போகுது, அவர் பிள்ளை அறுக்க போனார் இல்லையா, அதுவும் இப்ராஹிம் நபியுடைய வரலாற்றுல சம்பந்தப்பட்டனால அந்த நிகழ்ச்சி நீங்க செய்யறீங்க. அதை பார்த்தாலும் அதுதான். ஜம்சம் தண்ணியை பரக்கத்தை அறந்துக்கிறோம், அதுவும் இந்த இப்ராஹிம் நபிக்காக வேண்டி இஸ்மாயில் நபிக்காக தான் நல்லா உண்டாக்கனா, அதுக்கு வந்து இல்லையில தண்ணி இல்லாத காட்டலானோட விட்டாங்க புத்தல் வழியில. அப்ப அதுல உள்ள எந்த ஒரு காரியத்தை நீங்க எடுத்து பார்த்தாலுமே அறுக்கிறோம், அன்னைக்கு அறுத்து பழகிடுறோம். அதுவும் இவ மகனா இருக்க போனதுனால வந்த ஒரு மாற்று பரிகாரம் தானே அது. அப்ப எந்த ஒரு காரியத்தால் உள்ள காரியத்தை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். சபா மர்வாவில் ஓடுறதுல இருந்து, அந்த மினாவுக்கு போறதுல இருந்து, அரபாவுல இருந்து எல்லாமே இவங்க வாழ்க்கையோட தொடர்புள்ள விஷயங்களாகவே அமைந்திருக்கிறத வைத்து பார்த்தாலும் நம்ம விளங்கிக்கலாம். அதுக்கு முந்தைய இதெல்லாம் கிடையாது. அதுக்கு முந்தைய என்ன கிடையாது, ஹஜ்ஜிங்கிறது அப்படி ஒரு வழிபாட்டு தலம். அது பள்ளி வாசல போய் உள்ள தொழுதுட்டு வேணா வந்திருப்பாங்க யாராவது, அவ்வளவுதான் இருக்குன்னு இருந்த காலத்துல. ஹஜ்ஜி என்பது ஒவ்வொரு நபி ஹஜ்ஜி செஞ்சாங்கன்னா சொன்னா எந்த அளவுக்குன்னா, அந்த நூஹ் நபியுடைய கப்பலை சொல்லும்போது கூட சொல்லி இருக்கிறாங்க. நூஹ் நபி கப்பலை ஏறின உடனே அந்த மேல வருதுல, அவ காபா வந்துருச்சான். காபா மட்டத்துக்கு மேல கப்பல் வரும்போது அப்படி ஒரு 7 சுத்து அப்படி சுத்திச்சான், தண்ணிலேயே தவாஃப் செஞ்சுட்டான் கப்பலோட. இதெல்லாம் இப்படிலாம் விடுறாங்க. அப்போலாம் சுத்தணுங்கிற சட்டம் வரல, அப்பெல்லாம் என்ன செய்யல, சுத்தணுங்கிறதெல்லாம் வரல. இப்ராஹிம் நபி காலத்தில் தான் வருகிறது என்பதை 22வது அத்தியாயத்தில் 27வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது ஒரு முக்கியமான ஒரு அம்சமாச்சா. அடுத்தபடியாக இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில் நடந்த இன்னொரு நிகழ்ச்சி என்னன்னா, அவர்களுடைய மகனை அறுத்து பலியிட மாதிரியான ஒரு கனவை அல்லாஹ் காட்டுகிறான். நபிமார்களுடைய கனவுகள் எல்லாம் வஹி, இறை செய்தி. நபிமார்கள் காணுகிற கனவுகள் எல்லாம் அது இறை செய்தி என்பதற்கு வேற எங்கேயும் போக வேணாம். இந்த அறுக்கிற சம்பவத்தை அல்லாஹ் சொல்றான், அதுக்குள்ளே வரும். அதை நான் வாசி காட்டும் பொழுது இது கனவு இறை செய்தி தான், அவருடைய கனவை அல்லாஹ் அங்கீகரிக்கிறான் என்பதை நம்ம அந்த சம்பவத்தில் பார்க்க போறோம். அப்ப கனவுல அல்லாஹ் காட்டின உடனே மகனை அறுக்கிறதா காட்டினா இறை தூதர் ஆயிட்டாங்க. உங்க கனவுல வந்து நீங்க அறுத்துற முடியாது. உங்க கனவுல வந்துகிட்டே உங்க பிள்ளை இருக்கிற மாதிரி கனவு கண்டா உடனே இழுத்துட்டு போய் நீங்க அறுக்க முடியாது, அது கூடாது மார்க்கத்துல. ஏன்னா மார்க்கத்துல என்ன செய்யணும் என்பதை இறை தூதர் மூலமா சொல்லி முடிச்சுட்டு போயிட்டான்ல, முடிஞ்சு வச்சுக்கத.
புதுசாக மார்க்கம் வராது. நீங்க காணுகிற கனவு, யாரு காணுகிற கனவு மார்க்கமாகாது. இறை தூதர்கள்ங்கிறவங்க வகி தொடர்பு இருந்ததுனால கனவு வழியாகவும் குறைவான அதிக அளவுல இல்லாம 3 வகை இருக்குல்ல, 3 வகையோட பிளஸ் 4வதாக மிக குறைந்த அளவுல உள்ள சில விஷயங்கள் இறை தூதர்களுக்கு கனவின் மூலமாக சொல்லப்படும். அதை இறை தூதர் வந்து வெளிப்படுத்தி சொல்லும் பொழுது அது மார்க்கமாயிரும், வஹி ஆயிரும். அப்ப அல்லாஹ் வந்து கனவுல காட்டின உடனே அவங்க என்ன செய்யறாங்க, பிள்ளையா இருக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ்ட்ட இருந்து நமக்கு செய்தி வருது, கனவுல காட்டுறான், சைத்தான் இருந்து பாதுகாக்கப்பட்டிருக்காங்க நபிமார்கள். அதனால இறைவன் காட்டினா நம்ம அந்த வேலையை செய்வோம்னு சொல்லிட்டு மகன் அறுக்க போறாரு. அறுக்க போனோம்னு அல்லாஹ் வந்து தடுத்துட்டான். எதுக்கு தடுக்கிறான்னா அதுக்கு ஒரு வரலாறு சொல்லுவாங்க. என்ன வரலாறுனா, அன்றைய காலத்துல வந்து கடவுளுக்காக வேண்டி மனிதர்கள் பலியிடக்கூடிய நரபலி கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருந்தது. அதனால இப்படி அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கான், அது தடுத்து நிறுத்துறதுக்காக வேண்டி இப்ராஹிம் நபியுடைய ஸ்டைல் அப்படித்தானே இருக்குது. அவர் வந்து அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்றது வேற ஸ்டைல் சொல்லுவாரு. இந்த பாரு நட்சத்திரம், இது அல்லாஹ் பாரு, இந்த பாரு சூரியன், இது அல்லாஹ் பாரு. அப்புறமா அல்லாஹ் வருவார். அவர் ஸ்டைல் எப்படி, இப்ராஹிம் நபியுடைய ஸ்டைல் எப்படின்னு கேட்டா, அல்லாஹ் இருக்கிறான்னு சொல்லும் போது கூட அப்படி படிப்படியாக மக்கள் வேற ஒரு டெக்னிக்கா தான் அவருடைய எல்லா பிரச்சார முறை அமைஞ்சிருக்கிறது. அதை வைத்து பார்க்கும் பொழுது அறுக்கிற மாதிரி கொண்டு போய் காட்டி, சும்மா அறுக்கான்னு சொன்னா கேட்க மாட்டான், அறுக்கிற மாதிரி கூட்டிட்டு போயிட்டு கடைசியில் ஆட்டா இருக்கும் போது என்ன ஆகுது, ஆக இப்படி கூட செய்யலாம் போல இருக்கு, கடவுளுக்கு மனுஷனுக்கு இருக்கணும், அதுக்கு போல ஆட்டை எடுத்துட்டு போயிடலாமே அப்படிங்கிற மாதிரி கடவுளுக்கு பலி கொடுக்கணும்னு நினைக்கிறான். அவன் என்னத்தை மாற்றுவதாக இருந்தால் இவர் அந்த ரூட்ல போற மாதிரி போவார், நட்சத்திரத்தை வணங்குற மாதிரி போவார், சூரியனை வணங்குற மாதிரி தெரியும் பார்த்தா, இவர் பேச பார்த்தோம்னா கடைசியில் அப்படி விவசாயிக்கிறார் புரிய வச்சுட்டு. அப்படி இப்ராஹிம் நபியுடைய வழிமுறை இருந்ததுனால அதுக்காக அல்லாஹ் செஞ்சிருப்பான்னு ஒரு தத்துவமா சொல்லுவாங்க. ஆனா அதுக்காகத்தான் அல்லாஹ் செஞ்சாங்கிறது வேண்டாம் நம்ம ஆதாரம் இல்லை தவிர, உலகம் பூரா நரபலி இருந்துச்சுங்கிறது ஆதாரம் உண்டு. உலகம் பூரா இன்னைக்கு இருக்க இந்த 20ஆம் நூற்றாண்டுக்குள்ள சட்டம் வந்த பிறகு கூட கடவுளுக்குன்னு பிள்ளைகளை கொண்டு பலி கொடுக்கிறான், புதைகளுக்காக கொடுக்கிறான், தான் நல்லா இருக்கிறதுக்காக வேண்டி பிள்ளை கொண்டு பலி கொடுக்கிறான், அடுத்த வீட்டு பிள்ளைய பலி கொடுக்கிறான். இன்னைக்கும் கூட 20ஆம் நூற்றாண்டுல இவ்வளவு கடுமையான சட்டங்கள் இருக்கும்போது இருந்தா இந்த சட்டங்கள் இல்லைன்னா என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாருங்க. 5000, 10,000, 20,000 வருஷத்துக்கு முன்னாடி போயிட்டு இருந்தீங்கன்னா மனுஷனை வந்து கடவுளுக்கு பலி கொடுத்தல் என்பது ரொம்ப சாதாரண விஷயம். அது நடந்தது என்பது உண்மை. உலகம் முழுவதும் இப்படி ஒரு பழக்கம் இருந்தது உண்மை. அதுக்காக அல்லாஹ் செஞ்சாண்டு இப்படி சம்பந்தப்படுத்துவது என்பது ஒரு ஊகம், ஒரு அனுமானம், ஒரு பொருத்தமான ஒரு அனுமானமா இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாமே தவிர அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்ற அளவுக்கு அதுக்கு ஆதாரம் கிடையாது. இதுக்கு தான் செஞ்சாங்க. அவருடைய உறுதியை சோதிச்சு பார்க்கறது கூட அல்லாஹ் செஞ்சிருக்கலாம். குர்ஆன்ல இருந்து பார்க்கும்போது அதான் தெரிகிறது. என்ன தெரிகிறது, ஒய்யிரிபுதலா இப்ராஹிம் ரப்புஹு பி கலிமாத்தின், இப்ராஹிமை அவருடைய இறைவன் பல கட்டளைகள் மூலமாக சோதித்து பார்த்தான். அத்தமஹுன்ன, அத்தனையும் ஜெயிச்சார், உன்னோட ஃபெயில் கிடையாது. பல கட்டளைகள் மூலமாக, பல காரியங்கள் மூலமாக அவருக்கு அல்லாஹ் பரீட்சை வைத்து பார்த்தான். அத்தமஹுன்ன, அவற்றை முழுமையாக அவர் நிறைவேற்றினார் என்று இப்ராஹிம் நபி அவர்களுக்கு அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுக்கிறான். சோதிச்சு பார்க்கிறதுக்காகவும் அல்லாஹ் என்ன செய்யறான், அப்படி செய்திருக்கிறான் என்று குர்ஆன்ல 2வது அத்தியாயம் 124வது வசனத்துல இப்ராஹிம் நபியை பலவிதமான சோதனைகளுக்கு உட்படுத்தியதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அடுத்தது இந்த அறுத்து பலியிடுற சம்பவம் இருக்கு பாருங்க, அதை வந்து வேற எங்கேயும் போக தேவையில்லை. இந்த குர்ஆன் வசனத்தை வாசிச்ச உடனே அதுல என்ன நடந்தது என்று தெளிவா வழங்க அவ்வளவு அழகா சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி அல்லாஹ் சொல்றான். 37வது அத்தியாயத்துல 99ல இருந்து 112 வரைக்கும் 37 வரிசையா போனீங்கன்னா அது என்ன எப்ப நடக்குதுன்னு கேட்டா, நெருப்புல தூக்கி போட்டாங்க இல்லையா, நெருப்புல தூக்கி போட்ட உடனே அவரை நாம் காப்பாற்றினோம் அப்படின்னு 98வது வசனம் முடியுது. காப்பாற்றின உடனே வகால இன்னி ராஹிபுன் இலா ரப்பி சயஹதீன், நான் என் இறைவனை நோக்கி செல்கிறேன், அவன் எனக்கு வழிகாட்டுவான் என்று இப்ராஹிம் நபி சொன்னார். சொன்ன உடனே பஷர்நாஹு பி குலாமின் ஹலீம், சகிப்புத்தன்மை மிக்க ஒரு குழந்தைக்கு நற்செய்தி, குழந்தையை பற்றி நற்செய்தி கூறினோம். எப்ப நற்செய்தி கூறுறான்ல, அதாவது அந்த நெருப்பிலிருந்து காப்பாற்றப்பட்ட உடனே அப்போ கணவன் மணி மட்டும்தான் இருக்கிறாங்க. நெருப்பிலிருந்து காப்பாற்றப்பட்ட உடனே அப்பதான் அல்லாஹ் என்ன செய்யறான், உனக்கு ஒரு புள்ள இருக்குன்னு நற்செய்தி கொடுக்கிறான். புள்ள பேரெல்லாம் வரல, ஒரு பொறுமை மிக்க ஒரு குழந்தையை பற்றி உனக்கு நற்செய்தி சொல்லுகிறோம்னு சொல்லிட்டான். பலம்மா பலகமாகு சஹிய, அந்த குழந்தை இவரோடு ஓடி ஆடுகிற பருவத்தை அடைந்த போது, அந்த குழந்தையை கொடுத்துட்டு அந்த குழந்தை ஓடி ஆடுற பருவம் இருக்குல்ல, ஒரு 15, 16 அந்த மாதிரியான ஒரு பருவம், விவரம் தெரிஞ்ச ஒரு பருவம் அடைந்த பொழுது கால இப்ராஹிம் நபி சொன்னார்கள், யாபுனைய என் அருமை மகனே, இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபகுக, நான் வந்து உன்னை அறுப்பது போல கனவில் கண்டேன். பொங்கூர் மாதா தரா, நீ என்ன கருதுகிறாய் அப்படின்னு அந்த ஓடி ஆடி திரிகிற அந்த மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட இப்ராஹிம் நபி அவர்கள் கேட்கிறார்கள். அதற்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யாபத்தி, என் தந்தையே, இஃப்அல் மா தூமர்,
இடப்பட்ட கட்டளை நீங்கள் செய்யுங்கள். உங்களுக்கு என்ன கட்டளை இடப்படுகிறதோ அதை செய்யுங்கள். அப்ப இடப்பட்ட கட்டளைன்னு சொன்னதுல இருந்து இந்த கனவு என்னது? கட்டளை. ஒரு நபி தானே சொல்றாரு, நீ அவர் நபி தானே, இஸ்மாயில் நபியும். அப்ப இடப்பட்ட கட்டளையை நீங்கள் செய்யுங்கள். தஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன், அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளனாக நீங்கள் காண்பீர்கள். நான் இதுக்கு கலங்க மாட்டேன். வளர்ப்பு அப்படி குழந்தையிலிருந்து அப்படி வளர்த்து அவர்களை தனியா காட்டுல விட்டு தனித்தனியா விட்டு வந்த ஆள்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி காட்டுல இருக்கிற ஒரு இது ட்ரைனிங், லேசான ட்ரைனிங்கா, நல்ல மன வலிமை பெற்றவரா இருந்த காரணத்தினால அப்படி சொன்னாங்க. பலம்மா அஸ்லமாவு தல்லஹூலில் ஜபீன், ரெண்டு பேரும் அதுக்கு ஒப்புக்கொண்டு சரி அறுக்க ரெடி, நான் வந்து